ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பாட் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். நான் சின்னதாக ஒரு பானை எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா இந்த மட்பாண்டம்லாம் விற்பாங்கள்ல, அவங்கக்கிட்டேயும் கிடைக்கும். இந்த சட்டி பானை அதெல்லாம் விற்பாங்கள்ல, அவங்கக்கிட்டேயும் கிடைக்கும். இல்லைனா வந்து இந்த பூஜை பொருட்கள்லாம் விற்பாங்கள்ல, அதாவது ஹோம வளர்த்துறதுக்காக பூஜை பொருட்கள்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி கடையிலையும் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம குடுவன்னு கேட்டோன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மண்பானை தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த பாட் பெயிண்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பேஸ் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ஒயிட் கலர் அக்ராலிக் பெயிண்ட் எடுத்து இந்த பாட் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து நான் நார்மலான தண்ணிலாம் கலக்காமல் அக்ராலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஒட்டும், இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஒழுகும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து நார்மலாக பெயிண்டிங் அக்ராலிக் பெயிண்ட் தண்ணி கலக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளேயும் வந்து வாய்ப்பகுதியில் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. ஒன்ஸ் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ மேலே வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் காப்பர் மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ காப்பர் மெட்டாலிக் கலரை இந்த பேஸ் கோட்டுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒயிட் கலர், அதுக்கு மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம மெட்டாலிக் காப்பர் கலர் எடுக்கிறோன்னா, நம்ம வந்து பானைக்கு மேட்ச் ஆகிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் மெட்டாலிக் கலர் வந்து பார்த்தோன்னா ஒன்ஸ் வந்து காஞ்சதுக்கப்புறமா நார்மல் கலரை விட ஷைனிங்காக இருக்கும், இன்னும் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கோம். மெட்டாலிக் கலர் கொடுக்கும்போது நம்ம வந்து 2 கோட்டிங்காக கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒயிட் கலர் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து செட் ஆகுது. கொஞ்சம் வந்து என்னென்னா அங்கே ஒயிட் வந்து அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து டபுள் கோட்டிங்காக கொடுத்துடலாம். அதாவது ஒரு டைம் நம்ம கொடுத்து முடிச்சதுக்கும் அப்புறம் திரும்பவும் வந்து அகைன் நம்ம மெட்டாலிக் கலர் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம காப்பர் கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம க்ரீன் கலர் எடுத்துக்கிறோம். க்ரீன் கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வி ஷேப்க்கு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிட்டு மேலே வந்து அந்த வி ஷேப்க்கு கலர் ஃபில் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நம்ம வந்து ஜிக்ஸாக்காக வி ஷேப் வரைஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்த கலர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ நம்ம ஒரு வி ஷேப் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஜிக்ஸாக்காக நம்ம வி ஷேப் போட்டு அதே மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். அதாவது வி ஷேப் நம்ம போட்டுக்கிட்டே போவோம். மேலே இருக்க வி ஷேப்பில் மட்டும் நம்ம கலர் ஃபில் பண்ணிப்போம். இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுக்க போகிறோம். ஸோ பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம அடுத்த வி ஷேப் போட போகிறோம். வி ஷேப் போட்டுட்டு உள்ளே வந்து கலர் ஃபில் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி வி ஷேப் போட்டு கலர் ஃபில் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். அதாவது மேலே வந்து வி ஷேப் வர இடத்துல மட்டும் நம்ம க்ரீன் கலர் ஃபில் பண்ணிக்கிட்டே போகிறோம். இதே மாதிரி இந்த பார்ட் ஃபுல்லாக நம்ம சுற்றி அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வி ஷேப் போட்டு ஃபுல்லாக வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்து இந்த இடத்துல வரைக்கும் பூ மாதிரி வரைய போகிறோம். ஸோ பூ மாதிரி வரைகிறதுக்கு நான் ஒரு பிளாக் ஸ்கெட்ச் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு டாட் வச்சுக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நம்ம இன்னொரு டாட் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ரைட் சைடில் வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். ரைட் சைடில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 4 டாட் வச்சுருக்கோம். 4 டாட்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு டாட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ்க்கு வச்சு நம்ம வந்து ஒரு பூ மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அது நார்மலாக வந்து எப்போவுமே போடுவோம்ல, அந்த மாதிரி பூ மாதிரி ஷேப்புக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 2 பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணி பூ மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஸோ இந்த ஷேப்புக்கு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து இருக்க 2 பாயிண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணினே போக வேண்டியது தான். கண்டினியூஸாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்த 2 பாயிண்ட், அடுத்த 2 பாயிண்ட், அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃப்ளோரல் ஷேப் கிடைக்கும். அந்த ஃப்ளோரல் ஷேப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ளோரல் ஷேப் வந்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம ஃப்ளோரல் ஷேப்புக்கு வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்வர்ட் வியூவிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ளோரல் ஷேப் தெரியும். இப்போ நான் லெமன் எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லெமன் எல்லோ கலர் பெயிண்ட்டை நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல பூ மாதிரி, ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பூவாக வந்து நம்ம அந்த ஷேப்புக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்க ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து பெயிண்ட் வந்து வெளியே போகாது, அந்த லைனுக்குள்ளேயே நம்மளுக்கு ஃபில் ஆகிடும்.
வரைஞ்சிருக்க ஷேப்க்கு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆகாது, அதாவது பெயிண்ட்டும் வந்து வெளியே போகாது, ஷேப்பும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது ஃப்ளோரல் டிசைன் வந்து நல்லாவே தெரியும். ஸோ வந்து ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்தோன்னா சைட் வியூ. ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். ஒரு ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து இயர்பட் வச்சு நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2 ஃப்ளோரல் பெட்டல் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் கேப் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கிறேன். இயர்பட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம டாட் டாட்டாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒயிட் டாட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நான் பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வரைஞ்சிருந்தோன்னா அதுக்கு வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஒரு தின் ஹேர் ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் வந்து நீங்கள் தின் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து திக் ஹேர் யூஸ் பண்ணால் ரொம்ப வந்து தடியாக வந்துடும். அதனால் நம்ம அவுட்லைனுக்கு வந்து தின் ஹேரே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பெட்டல்ஸ்க்கும் இதே மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். நம்மளோட பாட் பெயிண்டிங் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான பாட் பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேனன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, see you.